குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. சட்டமன்ற தேர்தல் நெருங்க திமுகவிற்கு புதிதாக நெருக்கடிகள் வரத் தொடங்கியுள்ளன. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற இலக்குடன் தேர்தல் பணிகளை தொடங்கிய திமுகவிற்கு அப்போது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்து முதல் நெருக்கடி ஆரம்பித்தது. இப்போது ஆட்சி அமைப்பதே கஷ்டம் என்ற ஒரு மெகா சர்வே ரிப்போர்ட் தான் அறிவாலயத்தையே அதிர வைத்துள்ளது. ஸ்டாலினின் அதிமுக்கிய குடும்ப உறுப்பினர் நடத்தும் பெண் நிறுவனமும் ஷோ டைம்ஸ் எனும் தேர்தல் வீக வகுப்பு நிறுவனமும் கடந்த 6 மாதங்களாக தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக மண்டல வாரியாக ஒரு சட்டமன்ற தேர்தல் குறித்து சர்வேயை எடுத்திருக்காங்க. இந்த சர்வேல பல தொகுதிகளில் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பல அமைச்சர்களோட பெயரும் இருந்தது தான் ஸ்டாலினுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீண்டு வரத்துக்குள்ளேயே மும்பையை சேர்ந்த போல் மித்ரா எனும் நிறுவனம் நடத்திய ஒரு சர்வேவும் வெளியாகி அவருக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சர்வேயில் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு 90 இடங்கள் கிடைக்கும் என்றும், அதே போல திமுக கூட்டணிக்கு 80 இடங்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 70 இடங்களும் கிடைக்கும் என்று அந்த சர்வே சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையில் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கிட்டத்தட்ட 1,63,00,000 பேர் வந்து அந்த உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க. அந்த விண்ணப்பங்களில் 1,06,000 பேருக்கு மட்டும் தேர்வு செய்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அதில் ஒரு 60 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 1,60,00,000 மகளிர் இந்த உரிமை தொகை பெற முடியாமல் இருக்காங்க. இது தொடர்பாக மகளிரின் கருத்துக்களை அறிகிறதுக்காக ரேஷன் கடை ஊழியர்கள்ட்டேயே அந்த துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவா கருத்துக்களை கேட்க உத்தரவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் ரேஷன் கடை ஊழியர்களே அவங்களுடைய கருத்துக்களை கேட்டபோது பரவலாக என்ன கருத்து வந்திருக்கு அப்படின்னா, இந்த உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட குடும்ப தலைவிகள் எல்லாமே இந்த ஆளும் திமுக அரசு மீது கடும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை தான் மேலிடத்துக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. இதனால மறுபடியும் புதிய பயனாளிகளை சேர்க்க மே 29ஆம் தேதி முதல் புதிய விண்ணப்பங்களையும் வழங்கப்பட்டிருக்காங்களாம். அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவங்களுடைய பட்டியலை அந்த பகுதி திமுக நிர்வாகிகளுக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். அவங்களே நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு நேரடியாக போய் அவங்கள்ட்ட ஆவணங்களை வாங்கி அந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கிற வேலையையும் வந்து அந்த நிர்வாகிகளே பண்ணிட்டு வராங்களாம். இது ஒரு புறம் இருக்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொங்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் ஆகிய பகுதிகளில் கொங்கு மண்டலத்தில் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பகுதிகளில் ஒரு சர்வே எடுக்க முடிவு பண்ணி ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அதை ஒப்படைச்சிருக்காரு. அந்த நிறுவனமும் ஆய்வை மேற்கொண்டு அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கொங்கு மண்டலத்தில் திமுக பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இது குறித்து உடனடியாக திமுக தலைமையிடம் சொல்லிய செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர் அப்படின்னு அனைத்து நிர்வாகிகள், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்னு எல்லோருக்கிட்டுமே இது குறித்து பேசியிருக்காரு. இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்கிற மாதிரி இருந்தால் பதவிகள் பறிக்கப்படும், கல்தா கொடுக்கப்படும் அப்படின்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்காராம். இதையடுத்து தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்பு எடுக்க முடிவு செய்தார் ஸ்டாலின் அவர்கள். இதற்காக மும்பையில் உள்ள ஒரு பிரபல நிறுவனமான மோரிஸ் மீடியா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த நிறுவனமும் அந்த ஒரு டீமை வந்து தமிழகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க உடனடியாக களத்தில் இறங்கி சர்வேவும் எடுத்திருக்காங்க. இந்த சர்வேவில் 4 முனை போட்டியாக தான் எடுத்திருக்காங்க. அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், இந்த 4 முனை போட்டியை அடிப்படையாக வச்சு அவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வேல மண்டலம், தொகுதி, பாலினம், வயது இப்படி பல்வேறு வெரைட்டியாகவே இந்த சாம்பிள் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு 70 முதல் 85 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அதிமுக கூட்டணிக்கு 60லிருந்து 70 தொகுதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், தமிழக வெற்றி கழகத்துக்கு 40 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், ஒரு 50 தொகுதிகளில் கடும் இழுபறி இருக்கும் அப்படின்னும் அவங்க வந்து அந்த ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க.
வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு 32%, அதிமுக கூட்டணிக்கு 30.21%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 26.83%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.43% கிடைக்கும் என கூறியுள்ளது. முதல்வராக யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு 20.43% பேர் ஸ்டாலினையும், 27.81% பேர் விஜயையும், 23.68% பேர் எடப்பாடியையும், 5.1% பேர் சீமானையும், 4.7% பேர் அண்ணாமலையையும் கூறியுள்ளனர். மொத்தத்தில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு மோரிஸ் மீடியா ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இந்த சர்வேவுடைய எதிரொலியா தான் மதுரை பொதுக்குழு உள்ள ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளை உஷார்படுத்தும் விதமா பேசியிருக்காராம். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.